ரமலான் மாதம் திருக்குரான் இறங்கிய ஒரு புனிதமான மாதம். இதுல நோன்பு நோற்பது ஆன்மீக தூய்மைக்கும் பாவ மன்னிப்புக்கும் வழிவகுக்குது. சகோதரத்துவம், கருணை மற்றும் தான தர்மம் அதிகமாக செய்யப்படுற மாதமும் இதுதான். ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு நாள் விடுமுறை, பிரியாணி சாப்பிட்றது, புது துணி போடுறது மட்டும் கிடையாது. உண்மையில ரமலானோட முக்கிய நோக்கமே நட்பு, நேசம், பகையை மறக்கிறது எல்லாம் தான். வாழ்நாள்ல நம்ம யார் கூடயாவது சண்டை போட்டு பேசாம இருந்தா அந்த வருஷம் வர ரம்ஜானுக்கு முன்னாடி பேசிடணும். இல்லை அப்படின்னா ரம்ஜான் அன்னைக்கு வாழ்த்து சொல்லியாச்சு பேச ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி நோன்பு வச்சு உடலும் மனதும் பாவங்கள்ல இருந்து பரிசுத்தமா ஆக்கப்படுது. இது தூய்மையான மனதை உருவாக்குது. இந்த மாதத்துல அதிகமான தொழுகை, திருக்குரான் வாசிக்கிறது அப்படின்னு இறைநேசம் அதிகமா வளர்க்கப்படும். நோன்பு வச்சு உண்ணாம இருக்கிறது மூலமா பொறுமை, அடக்கம், சகிப்புத்தன்மை வளரும். அது மட்டும் இல்லாம இதன் மூலம் பசியோட உணர்வு, ஏழை மக்களோட நிலைய உணர செஞ்சு அவங்க மேல கருணை உள்ளத்தை எல்லாருக்குமே அதிகரிக்க செய்யும். எல்லா மதத்திலையும் நோன்பு, விரதம் கடைபிடிக்கப்படுது. கிறிஸ்தவ மதத்திலையும் 40 நாட்கள் உணவு தவிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு புனித முறையாவே பார்க்கப்படுது. அதே போல இந்துக்களோட விரதங்கள் மூலமாகவும் ஆன்மீக வளர்ச்சியை அடைய முடியும். ஏன் புத்த மதத்துல கூட புத்தர் துறவிகளும் உணவு தவிர்ப்பு முறைகளை கடைபிடிச்சிட்டு வராங்க. ரமலான் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனித மாதமா இருந்தாலும் இதன் மதிப்பும் அர்த்தமும் எல்லா மதங்களுக்கும் நல்லதையே போதிக்குது. மதத்தையும் தாண்டி ரமலான் எல்லா மனிதர்களுக்கும் ஆரோக்கியம், மன நிம்மதி, சமத்துவம், ஒழுக்கம் போன்றவைய வளர்க்க உதவுற ஒரு வாழ்க்கை முறையா நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்துல நல்லொழுக்கம் மற்றும் தான தர்மத்தை வளர்த்து பிறருக்கு உதவி செய்யற குணத்தையும் வளர்க்கறதுக்கான மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ரமலானோட நோக்கங்கள் மற்றும் நற்பண்புகள் முஸ்லிம் மட்டும்தான் பின்பற்றணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் ரம்ஜான் அன்னைக்கு இதை கடைபிடிக்கலாம். அனைவருக்குமே ஹாப்பி ரம்ஜான்.